வணக்கம். இது உங்க நூப் ட்ரேடர் தமிழ். நான் செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ இந்த பதிவில் வர எதுவுமே டிப்ஸோ கால்ஸோ கிடையாது. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாலும் குறைச்சாங்க, எங்கே பாரு இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்காங்க, ஸோ அதனால் எந்தெந்த ஸ்டாக்லாம் பலனடைறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லா இடத்துலையும் நிறைய பேர் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நான் மேஜராக பார்த்தது இந்த பிஜி இன்வைட் தான். அங்கங்கே நிறையா கமெண்ட் பாக்ஸில் நான் பார்க்கறது வந்து பிஜி இன்வைட் எப்படி இருக்கும், இனிமேட்டு பர்ஃபார்ம் பண்ணுமா, இல்லை இதோட ஸ்ட்ரக்சர் என்ன ஏது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். அது இல்லாமல் நம்ம ஆஸ்தா ஃபாலோ பண்ணுற ஒரு இன்வெஸ்டர் வந்து குருன்னு கூட சொல்லலாம், ஆனந்த் சீனிவாசன் சார். ஸோ அவர் வந்து நான் இன்னும் ரிக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம்னா அது ஐஆர்எஃப்சி தான். அவர் ஒரே ஒரு அந்த டைமில் அவர் சொன்ன ஒரே ஒரு கவர்மெண்ட் செக்டார் வந்து அது ஒன்று தான். அந்த டைமில் நானும் அதை வாங்கியிருந்தேன். லைக் ஒரு 1000 குவான்டிட்டி பக்கம் வாங்கியிருந்தேன். அந்த டைமில் ஒரு 20,000 அந்த மாதிரி தான் நான் அதில் டிப்ளாய் பண்ணியிருந்தேன். பட் அது ரொம்ப நாள் பெருசாக கொடுக்கவே இல்லை ரிட்டர்ன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை விற்றுட்டேன். பட் அவர் சொன்ன மற்ற ஸ்டாக்ஸில் ஏறிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, நமக்கு இதுதான் சொன்ன மாதிரி 10ல் 1 போகணும் வாங்கலை, 10ல் 1 2 போகிறதுல தப்பு இல்லை, அந்த மாதிரி போயிடுச்சு போல் நம்ம எடுத்தது அப்படின்னு நினச்சேன். அவர் சொன்னதில் நான் ரொம்ப நாள் ஒர்க் பண்ண ஸ்டாக்ல அது ஒன்று தான் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணேன். பட் அதுவே அப்படி ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் அவர் பண்ண டாஸ் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்தது வந்து பவர் கிரிட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தான். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இன்னைக்கு. பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இதுதான் பிஜி இன்வைட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பிஜி இன்வைட்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க யார் என்ன அப்படின்றத பார்த்துப்போம். பிஜி இன்வைட்னா அது வந்து பவர் கிரிட் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய பவர் கிரிடோட ஒரு கம்பெனி, ஒரு சப்சிடரி மாதிரி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற பக்கத்து ஸ்டேட்ஸுக்கு லைன் கொடுப்பாங்க. அந்த லைனில் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய வயல்வெளியில் 1 2 பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கம்பம் இருக்கும். அதுதான் இவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ பவர் கிரிட் தான் தெரியும், வேர்ல்ட்லேயே 3rd லார்ஜஸ்ட் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி. ஸோ திவாலாவும் அந்த மாதிரி எந்த விதமான பயம் இருக்க தேவையில்ல, ஏன்னா கவர்மெண்ட் இது. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி அந்த லைன் போதில்ல, அந்த எலக்ட்ரிக் கம்பம், அது இந்தியாவிலேயே இவங்க கிட்ட இந்த பிஜி நோட்டு கிட்ட தான் 85% மேலே இவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. ஸோ மெஜாரிட்டி இவங்க தான். இதுக்கப்புறம் தான் மற்ற கம்பெனிஸ்லாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி அதே மாதிரி இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது பேசிக். இவங்க கிட்ட ஒரு 5 டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்து அவங்க ஃபுல்லி ஓன்டாக இருக்காங்க. ஃபுல்லி ஓன்னா 100% இவங்க தான் அதில் அவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷனை பற்றி என்ன நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம ஒரு டிரான்ஸ்மிஷன் வைக்கிறோன்னா அது நாளைக்கே வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களா, அப்படிலாம் கிடையாது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு ஒரு கரண்ட் கம்பம் இப்போ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஒரு கரண்ட் கம்பம் வைக்கிறாங்கன்னா அந்த கரண்ட் கம்பத்து வர லைனுக்கு வர எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ எனர்ஜிக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவேன் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுக்குன்னு சொல்லி இவங்க ஒரு அமௌண்ட் வைப்பாங்க. அதுதான் அவங்களோட ரெவன்யூ. ஸோ இந்த பேசிக்கை புரிஞ்சுப்போம். அண்ட் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இது ஏன் லிஸ்ட் பண்ணணும், அவங்க ஏன் லிஸ்ட் பண்ணாங்கன்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அந்த பிஸ்னஸுக்கு வந்து வெளியேருந்து ஃபண்டு தேவைப்படும், அவ்வளோதான். வேறு எல்லாத்து மாதிரி தான் ஒரு ஃபண்டு தேவைப்படுது. ஃபண்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அந்த ஃபண்டு வந்து எப்படின்னா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரஸ்ட்ன்றதுனால அதில் வர ரெவன்யூவில் 90% அவங்க டிவிடெண்டாக கொடுத்தாகணும். ஸோ 90% வர ரெவன்யூவில் டிவிடன் வந்துடும். அதனால தான் கண்டினியூஸாக அவங்களால டிவிடன் கொடுக்க முடியுது, கொடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்துலையும் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்கள க்ரோத் ரிலேட்டடாக அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிஸ்க் ரிவார்டில் போய் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்றதை மட்டும் பார்ப்போம். ஸோ நமக்கு இதில் தெளிவாக புரியுது, இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் வரும். ஆனால் அது லாங் ரன்னுக்கு நம்ம விட்டால் தான் அதோட பலன் நம்ம எடுக்க முடியும். ஸோ எப்படி பலன்னா அது ஒரு டிவிடெண்ட் தான். ஸோ இது ப்ரைஸ் மாதிரி மேலே கீழே டக்குன்னு ஃப்ளக்சுவேட் ஆகவே ஆகாது. இது பிளைன் அண்ட் பியூராக ஓரியன்ட் வந்து க்ரோத் நோக்கி கிடையாது. இது ஒரு சேவை கொடுக்குறோம், அந்த சேவைக்கான ஒரு அமௌண்ட் நம்மக்கிட்ட வருது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இவங்ககிட்ட இந்த 5 ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த விடிஎல்ங்கிறது வைசாக் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட். ஐ மீன் இங்கே இருக்க பாருங்கள் இந்த லைன். ஸோ இந்த மாதிரி இந்தியாவிலே இவங்க நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து வர ரெவன்யூஸ் தான் நமக்கு கிடைக்குது. இதுதான் அவங்க 5 வச்சிருக்க டிரான்ஸ்மிஷன்ஸ், புரியுதுங்களா? ஸோ இது சப்போஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம இப்போ எங்கே திரும்பி பார்த்தாலும் க்ரீன் எனர்ஜி அந்த எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி, அது இதுன்னு நிறைய பேசுகிறாங்க. ஸோ ஆனால் அந்த எனர்ஜியெல்லாம் எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், அதெல்லாம் இந்த மாதிரி இன்வெஸ்ட் மூலியமாக தான் பண்ணியாகணும். இது கம்பெனி வெப்சைட்டில் கிடைச்ச ஒரு டீட்டெயில். ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆல் இண்டியா ஆனுவல் பர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதாவது ஓவரால் எலக்ட்ரிசிட்டி இந்த இந்தியா
பர் இயருக்கு கன்சப்ஷன் பண்ணுறது வந்து இதில் போட்டிருக்காங்க. எவ்வளோன்னா 1000 கிலோவாட், அதாவது 2015 அப்படியே அது க்ரோவாகி 2025 பார்த்தீங்கன்னா நியர்லி 1600 வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ 2040 2900 கிலோவாட்டாக தேவைப்படும் அவங்களோட ப்ரொஃபைலில் போட்டிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் ரெப்போ ரேட். ஃபெட் எப்படி வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் குறைச்சாங்களோ அதே மாதிரி நம்மளோட வந்து ரெப்போ ரேட் குறைப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கோ, அது எவ்வளோ குறைப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இப்போது 6.5 இருக்குது. இது என்ன பட்டுன்னு குறைச்சி இன்னும் 0 கொண்டு வந்துடுறாங்களா? அது கிடையவே கிடையாது. நம்ம ஏன் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சமாவது இதை பற்றி முன்னாடி நம்ம போய் பார்க்கணும். ஏன்னா எப்பயுமே மார்க்கெட் மட்டும் இல்லாமல் 90% ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலில். ஸோ எப்படின்னா இங்கே பாருங்கள், இதோட டேட்டா வந்து 2009 இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 6.5 6.5 7 9 இருந்திருக்கு. இப்போ 2008 இது வந்து பேங்க் கிரைசிஸ் அப்போல்லாம் 9 இருந்தது. ஸோ கம்மின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2020 கொரோனாக்கு அப்புறம் வந்த அந்த பீரியடில் தான் எவ்வளோ ரெப்போ ரேட் வெறும் 4 இருந்திருக்கு. மற்ற எப்போ எடுத்துக்கிட்டிங்கனாலும் 7 9 8 இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ 6.5ங்கிறது ஆவரேஜாக இந்தியாவில் இருக்கக்கூடியது தான். இது குறைப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் குறைச்சாலும் மோஸ்ட் ப்ராபப்ளி 5.5 கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ரெப்போ ரேட் குறைஞ்சா டிவிடெண்ட் இவங்க வாங்குற கடன் குறையும், ஸோ டிவிடெண்ட் ஏறுன்றாங்க. அது அந்த அளவுக்கு உண்மையாங்கிறத பார்க்கணுன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 4.5 rupees கொடுத்துருக்காங்க ஒரு டைம். அது எப்போன்றதை பார்ப்போம். இது ட்ரேடிங் வியூவில் இருக்குது, பிஜி நெட்டோட ஷேரு. ஸோ இதில் போட்டிருக்காங்க தெளிவாக 4.5 rupees கொடுத்துருக்காங்க. எப்போ? நவம்பர் 2021 கொடுத்துருக்காங்க. அப்போ போய் ரெப்போ ரேட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போமா? இதுதான் 2021 எந்த விதமான ரெப்போ ரேட்டு ஏற்றலை. ஸோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, சேமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இருந்தது வெறும் 4. டியூ டு கொரோனானால அவங்க ரெப்போ ரேட்டை ரொம்ப ஏற்றாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. 4% தான் இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் பிஜி நெட் வந்து கொடுத்த டிவிடெண்ட் வந்து 4.5. இவங்க மேபி ரெப்போ ரேட்டை வந்து ஒரு 5, எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி 5.5 கீழே போகுமா அப்படின்றது டவுட்டு தான். 4 வரத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க திருப்பி 4.5 கொடுப்பாங்களாங்கிறதே டவுட்டு. ஸோ இவங்களோட டிவிடெண்டோட ஹைட்டு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. எனக்கு இருக்க நாலேஜுக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்க இதோட அதிகமாக 4.5 மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கரண்ட் ரேட் 90 பார்த்தீங்கன்னா 16 rupees கொடுத்தாங்கன்னா பர் இயருக்கு இட்ஸ் ஆல்மோஸ்ட் 16 to 18% ஒரு ரிட்டர்ன் பர் இயருக்கு. ஆஃப்டர் டேக்ஸ்லாம் போச்சுன்னா 16 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு நல்ல ரிட்டர்ன் பர் இயருக்கு. கண்டிப்பாக ஃபிக்ஸடு கம்பேர் பண்ணும்போது நல்லது. பட் நம்ம யோசிக்கணும், ஃபிக்ஸட்னா 5 வருஷம் 10 வருஷம் போடும். இது கண்டிப்பாக 20 வருஷம். இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் வைக்கிறாங்களாம், குறைஞ்சி 30 வருஷம் அவங்களோட கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். நியர்லி இன்னும் 25 years தாராளமாக இருக்கும் எல்லா பவர் லைன்ஸ்க்கும். ஸோ மேபி ஃபியூச்சர் இன்னும் அதிகம் படுத்தலாம். பட் இது வரைக்கும் அவங்க போட்ட 5 தான் கடந்த 3 வருஷமாக அதே தான் வச்சுருக்காங்க. வேறு எந்த லைன் ஒன்றும் இன்க்ரீஸும் பண்ணல, அதுக்கான ஐடியாவும் பண்ணல. ஏங்கிறது அந்த ரிஸ்கில் நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். ரிஸ்க் அடுத்த ரேட்டிங் கம்பெனிலாம் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க ரேட்டிங் பார்ப்போம். பிஜி நெட்க்கு கிறிசில் வந்து பார்த்தீங்கன்னா AAA ஸ்டேபிள், கேரோன் AAA ஸ்டேபிள், இக்ரவுன் AAA ஸ்டேபிள். ஸோ எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரேட்டிங்னாலே AAA ஸ்டேபிள். ஸோ ரேட்டிங் ஏஜென்சியே ரொம்ப நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இப்போ ரிஸ்க் சைடு வருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் மேபி எஃப்ஐடி இதற்கெல்லாம் கன்சிடர் பண்ணி இதை ரிஸ்க்குன்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா 15% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. இது வந்து 3 வருஷத்துக்கு கண்டிப்பாக வச்சுருக்கணுங்கிறது ஒரு ரூல் செபி பற்றி இருக்குது. ஸோ இப்போ செபி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த 15% குறைக்கவே கூடாது கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி ரூல் போடுற பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த எஃப்ஐடியை லைட்டாக குறைச்சிக்கிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. 23 செப்டம்பர் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா 24.03 வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே குறைச்சி 22.7 கொண்டாங்க. டிஐ கொஞ்சம் மேசிவாக குறைச்சிருக்காங்க. லைக் 22%லேருந்து அவங்க 19.5 வந்துட்டாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் யார் வாங்கியிருப்பா? பப்ளிக் நம்ம தான் வாங்கியிருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். செபி வந்து 15% குறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இது ஏன் இவங்க வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா இந்த மாதிரி கம்பெனி அவங்களோட ஸ்டேக்கு விற்று தான் ஒரு ப்ராஜெக்டை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்ககிட்ட அமௌண்ட் கிடைக்கலாம், இன்னொரு ப்ராஜெக்ட் புதுசாக பண்ண முடியாது. ஸோ அதனால் இது ஒரு ரெட் ஃப்ளாகாக அவங்க யோசிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அடுத்து இவங்க இது பண்ணுறதுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். ஸோ இவங்க இதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்லாம் போகும். அதுவே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் மேபி இல்லாமல் இருக்கலாம். அண்ட் ஃபியூச்சரில் இது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் டேரிஃப் எப்படி ஏற்றுவாங்கன்றது ஒரு விஷயம். ஏன்னா இது கவர்மெண்ட்ன்றதுனால டேரிஃப் டக்குன்னு ஏற்ற மாட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் ஏற்றுவாங்க. அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாகவும் ஏற்ற மாட்டாங்க.
ஸோ அது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்யூச்சரில். மேபி இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் இருக்கலாம். அந்த டைமில் எப்படி டக்குன்னு ஏற்ற முடியாது, ஒரு சார்ஜஸ் ஏற்ற முடியாது. ஸோ அது இல்லாமல் இவங்க அந்த மெயின்டெனன்ஸை நீங்கள் நீட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா அவங்க என்ன பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படின்றப்போ இவங்க இது வரைக்கும் 98% நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்ல விஷயம். ஆனால் இது என்னென்னா இந்த மெயின்டெனன்ஸ்க்கான சார்ஜஸ் ஃப்யூச்சரில் அதிகமாகலாம். அந்த டைமில் இவங்க இந்த சார்ஜஸ் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த சார்ஜஸை ஏற்றி ஆகணும். கவர்மெண்ட் அப்போ எப்படி நடக்குங்கிறது நம்மளால் இப்போயே கணிச்சு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன ட்ராபேக்ஸ்னு இல்லை, ரெட் மார்க்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது. வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎஃப்சி வாங்கலாமே, பவர் கிட் வாங்கலாமே, அவனே அந்த டிஃபரெண்ட் கொடுக்குறானே, இவனே இந்த டிஃபரெண்ட் கொடுக்குறானே, நம்ம ஏன் போய் பீஜென்ட் இதுக்காக வாங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வீடியோஸும் நான் ஒன்று சில பார்த்தேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஒரு சின்னதாக தெரிஞ்சுப்போம். பிஜி இன்வெர்ட் வந்து ஒரு குவாசி ஈக்விட்டி. ஒரு பவர் கிரிடோ இல்லை பிஎஃப்சியோ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லி ஈக்விட்டி அது. ஸோ அதுக்கு இதுக்கு வித்தியாசமே ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிறது தான். இதில் பெருசாக ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாது. பட் அதில் அப்படி இல்லை, அது ஃபுல்லாக க்ரோத் ஓரியன்ட். இது ஸ்டேபிளாக இருக்கும், அவ்வளோதான். பெருசாக இது க்ரோத் ஓரியன்டாலாம் நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்காக ஒரு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஒன்று யோசிக்கணும்னு மேபி இதை கன்சிடர் பண்ணலாம். உங்களோட செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட்டோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம சொல்கிறத வச்சு கன்சிடர் பண்ண வேணாம். அண்ட் எந்த யூடியூப் சேனலையும் பார்த்து கன்சிடர் பண்ண வேணாம். அண்ட் இதெல்லாம் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். நம்ம அதுக்கு நம்மளோட ட்ரேடிங் வீடியோவை செக் பண்ணுவோம். இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி பிஎஃப்சி நம்ம எடுத்திருக்கோம். பிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ ரேலி கொடுத்துருக்கு, இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 460% வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இப்போ எங்கே இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா நியர்லி 360% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 360% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டிவிடெண்டாகவும் இவங்க நிறைய கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம அதுவே இப்படி ஒரு 3 இயர்ஸ் எடுத்து பார்ப்போமா, எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே 2018 மேலேருந்து 2021 மே வரைக்கும் இவங்களோட ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ இவங்க ரிட்டர்னு பார்த்தீங்கன்னா வெறும் 36% தான் 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் அந்த ப்ரைஸுமே கிடையாது. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட இன்னும் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ மேபி நீங்கள் அதுக்காக க்ரோத்துக்கு ஓரியன்டாக நீங்கள் மேபி கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் யோசிக்கலாம் பிஎஃப்சி பவர் கிரிட் பற்றி. பட் நீங்கள் எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து ஸ்டேபிள் இன்கம் வந்துகிட்டே இருக்கணும், அது எப்படி போனால் எனக்கு என்ன இப்போ கேபிட்டல் நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மேபி ஃபிக்ஸட் டெபாசிட் கன்சிடர் பண்ணுறாங்க, அதை பற்றி யோசிக்கலாம். ஆஸ் கன்க்ளூடட், நம்ம ஆனந்த் இன்வெஸ்டர்ஸ் சார் சொன்ன மாதிரி தான், லாங் ரன்னுக்கு யோசிச்சு பார்த்தோம்னா மேபி இங்கேருந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் மேபி எப்படி வேணால் எது வேணால் அப்படி வேணால் இருக்கலாம். பட் வேல்யூஷன்ஸ் படி பிஜிநெட் நீட்டான ஒரு ரேட்டில் தான் இருக்குது. அது எப்படின்னு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதோட பிஇ பார்த்தீங்கன்னா 8.45 தான். புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 85. ஸோ அங்கேருந்து ஒரு 5 ரூபா தான் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு நல்ல ஷேர். மேபி இதில் இன்வெஸ்டர்ஸ் காட்டாது, நினச்சது தான். ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ லாஸ்லாம் எங்கேயுமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ வேல்யூஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு ரேட்டில் தான் இருக்குது. நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் யோசிச்சுட்டு கன்சிடர் பண்ணுங்கள். இன்னும் அனலிஸ்ட்டை கேட்டுட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன அனலைஸ் ஒரு ஷேரில் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அது எந்த ஷேரில் பண்ணலாங்கிறத கொஞ்சம் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்டில் பண்ணுங்கள், ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. பாய்.